இன்னைக்கு நம்ம திரையம்பகம் சேனல்ல இயக்குனர் உமாபதி ராமையா இயக்கத்துல வெளிவந்திருக்கிற TN 2026 படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்துல ஒரு 1000 ஏக்கருக்கு சொந்தமான ஒரு ஜமீன்தாரா தம்பி ராமையாவை காட்டுறாங்க. அவர்கிட்ட வேலை செய்யறவங்க சொல்றாங்க, இப்ப புதுசா ஒரு ஹீரோ வந்திருக்கான், அவன் தான் அடுத்த எம்ஜிஆரா வரப்போறான் அப்படின்னு சொல்றாங்க. இவரே ஒரு எம்ஜிஆர் ரசிகர்ன்றதுனால அந்த ஹீரோவை நான் சந்திக்கணுமே அப்படின்னு சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு அந்த வளர்ந்து வர்ற ஹீரோவை இவரே படமெல்லாம் போட்டு அவனை ஒரு பெரிய நடிகனா கொண்டு வராரு. இவனை இனிமே நம்ம ஒரு அரசியல்வாதி ஆக்கி அதை வச்சு நல்லா மேட்டர் போட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ட்ரெய்லர் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன அன்னைக்கே சோஷியல் மீடியாவில எல்லாம் பத்திக்கிட்டே எரிய ஆரம்பிச்சிருச்சு. விஜய பத்தியும் விஜயோட அரசியலை பத்தியும் கிண்டல் பண்ணி படம் எடுத்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு. ஆனா அந்த படக்குழுவினரை கேட்ட, ஐயோ விஜய் எவ்வளோ பெரிய ஆளு, அவரெல்லாம் நாங்க சொல்லுவோமா, அவரை பத்திலாம் நாங்க கிண்டல் கேலி எல்லாம் பண்ணல, நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா படத்தை போய் பார்த்தா படத்துல ஹீரோ விஜய் மாதிரியே வராரு, விஜயோட காஸ்டியூம் போட்டிருக்காரு, அவரோட பாடி லாங்குவேஜ்லயே வராரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சர்க்கார் படம் எப்படி பிரச்சனையாச்சு அந்த மாதிரியான பிரச்சனை அவரோட படத்துக்கு வருது. அப்புறம் த்ரிஷா மேட்டர்லாம் கூட படத்துல வருது. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஆழமா போகல, மேம்போக்கா தான் சொல்லியிருக்காங்க. கதையில விஜய தொடாம போறதுக்கும் இவங்களுக்கு மனசில்ல, விஜய தொட்டு டீப்பா போறதுக்கும் இவங்களுக்கு மனசில்ல. ரெண்டையும் போட்டு குழப்பி உழப்பி எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. ஒன்னு விஜய பத்தின இவங்களோட பார்வைய பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ ஒரு படமா எடுத்திருக்கணும், அல்லது விஜய் மாதிரி ஒரு ஹீரோவை மையமா வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூஃப் படமாவது எடுத்திருக்கணும். ரெண்டும் இல்லாம போட்டு என்னென்னத்தையோ போட்டு குழப்பி உழப்பி உயிரை வாங்கிட்டாங்க படத்துல. குறைஞ்சது படத்தை ஒரு படமாவது எடுத்து வச்சிருக்கலாம். படமாவா எடுத்து வச்சிருக்காங்க? எந்த ஒரு பெர்ஃபெக்ஷனும் கிடையாது, எந்த ஒரு டீட்டெயிலும் கிடையாது. வேர்ஸ்ட் படமா எடுத்து வச்சிட்டாங்க. உப்மா படம் மாதிரி இருக்குது படம் பார்க்க. விஜய வச்சு கல்லா கட்டலான்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் வந்திருக்கே தவிர, படம் பார்க்க போனவங்கெல்லாம் உம்மாங்குத்து குத்தி அனுப்பிட்டாங்க. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.